தென் மாவட்டங்களில் அதிமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை குறிவைத்து திமுக தன்னுடைய பொதுக்குழுவை வருகிற 1ஆம் தேதி மதுரையில் நடத்துகிறதா அப்படின்ற ஒரு பார்வையும் ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் தொலைபேசி வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். வணக்கம் திரு ரமேஷ் சேதுராமன். அதாவது மதுரையில திமுக நடத்தக்கூடிய பொதுக்குழு, அது மட்டுமல்லாது தென் மாவட்டங்கள்ல யாருக்கு வாக்கு வங்கி பலமாக இருக்கிறது, திமுகவின் இந்த நடவடிக்கை மூலமாக கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த முனைகிறதா அப்படின்றதையும் தாண்டி வாக்கு வங்கியை யாருடைய வாக்கு வங்கியை குறிவைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக பாத்தீங்கன்னா, இப்போ தென் மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இப்போ பாஜகவுடைய தலைமையை மாற்றியதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கொங்கு பெல்ட் அங்க போக்கஸ் இருந்தது. அப்படி இல்லாமல் இந்த தென் மாவட்டங்களையும் குறிவைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கிலையும் சரி, அங்கிருந்து திரு நயினா நாகேந்திரன் அவர்களை இப்ப தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த பிராந்தியங்கள்ல இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய ஜாதி வாரியாக நீங்க கட்சிகளை எடுத்து பாத்தீங்கன்னா கூட அந்த முக்குலத்தோர் ஓட்டுகளாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் எப்படி கன்சாலிடேட் செய்யறது அப்படிங்கிறதையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கு பாஜக அப்படின்னு இந்த கூட்டணியில இப்போ ஒருவேளை டிடிவி தினகரனும் திரு ஓபிஎஸ் அவர்களும் இவங்க எல்லாமே சேர்ந்து கை கொடுத்து அந்த வாக்குகளை ஃபர்தரா கன்சாலிடேட் பண்றதுக்கும் அதை தேர்தல் நேரத்தில் அறுவடை செய்வதற்கும் அவங்க உதவி புரிவதாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக திமுகவுக்கு இருக்கும். இன்றைய நிலையில அதே மாதிரி ஒரு அரசியல் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மறைமுகமாக. அதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த தென் மாவட்டங்கள்ல இது திமுகவின் கையானது பலவீனம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பெருவாரியாக காட்டுகிறது. அதையெல்லாம் கணக்கில் கொண்டு நாளைக்கு இந்த எதிரணி ஒரு கூட்டணியாக மிக பலம் வாய்ந்ததாக அவங்க களத்தில் இறங்குவார்கள் அப்படின்னு ஒரு இது ஏற்பட்டால் அது மிகப்பெரிய தாக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது திமுக இந்த முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இது மட்டும் இல்லாமல் வாக்குகளை பிரிக்கும் விதமாக இப்போ நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி விஜயுடைய தாவேகா போன்ற, அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியாக எந்தெந்த மாதிரியான சரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதையெல்லாம் எப்படி சரி செய்வது. அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களை ஒரு வருடம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்படிங்கும் போது தொண்டர்களை அவங்க ஒருங்கிணைத்து உற்சாகப்படுத்தி இந்த களத்துல இப்போ வேலைகளை இறக்கி விடுவதற்கான விஷயங்களையும் செய்வதற்காக திமுக இந்த முன்னெடுப்பை எடுத்துக்கிறதுன்னு ரமேஷ் சேதுராமன், இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய தேர்தலில் அவங்க சொல்றது 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி அப்படின்றத. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தென் மாவட்டங்களில் பெறக்கூடிய வெற்றி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அவங்களுடைய இந்த கவுன்சில, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, நிச்சயமாக நீங்க கடந்த காலத்துல ஒரு விஷயத்த பார்க்க வேண்டிய இருக்கு. என்னன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா திமுக ஒரு டேர்ம் வந்ததுக்கப்புறம் அப்போ அடுத்த டேர்ம் அவங்க வரமாட்டாங்க. அந்த மாதிரிதான் தொடர்ந்து இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி எம்ஜிஆர் பீரியட்ல அதிமுக தரப்புல 2 வாட்டி வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்தோம். அதர்வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவிற்கு எப்பவுமே ஒரு வாட்டி ஆட்சி அதிகாரத்தில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு சில நலத்திட்டங்களை செய்வாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல மக்களின் ஆதரவை இழந்து அவங்க மேல ஒரு வெறுப்பு ஏற்படுற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும்ங்கிறத பார்க்கலாம். இது நான் ஒரு சாதாரண இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை வைத்து நான் சொல்வது, இது மக்களுடைய மனநிலையாக தமிழகத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அது இந்த வாட்டியும் ஒன்றும் புதுசு இல்லைங்கிறது தான் இருக்கு. ஏன்னா மக்கள் கிட்ட அவங்க சொன்னது ஒண்ணு, செய்யாது ஒண்ணு, அந்த மாதிரியாக மாற்று கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிற முறையில மக்களுக்கு அதை சரி செய்வதற்காக தான் என்ன முயற்சியில ஈடுபட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அரசு நிலங்களை எல்லாம் எடுத்து இந்த பட்டா போட்டு கொடுக்கறது, அதுக்காக பஸ்ல மக்களை கூட்டி கொண்டு அவங்க கிட்ட பேசி நாங்க பட்டா வாங்கி தரோம், இந்த மாதிரியாக ஒவ்வொரு முன்னெடுப்புகளாக திமுக முயன்றவரை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டிருக்கார்கள். அதே மாதிரி பெண்களுக்கான உரிமை தொகை, இந்த மாதிரியான நலத்திட்டங்களை எல்லாம் காமிச்சு நாங்க தான் எல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படியாவது திரும்பவும் ஒரு முறை ஆட்சியை பிடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் திமுக இருக்கு. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறதுல, அதே நேரத்துல கடந்த 2 முறை தொடர்ந்து ஆட்சி அமைத்த அதிமுகவானது இப்போ இபிஎஸ் அவருடைய தலைமையில ஒற்றை தலைமைங்கிற முறையில கொண்டு வந்துட்டாங்க. அது கடந்த முறை செய்த தவறை இந்த முறை அவர்கள் செய்ய விரும்பவில்லை. அதே மாதிரி
முஸ்லிம்களுடைய ஓட்டு தங்களுக்கு வரும், சிறுபான்மை ஓட்டுகளை பாஜகவுடைய கூட்டணியினால நம்ம இழந்தோம் அப்படின்னு நினைச்ச அதிமுக இன்று வந்து அவர்கள் புரிந்து கொண்டது அந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அதிமுகவிற்கு காணல் நீளாக மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற நிலைமையில நிச்சயமாக இருக்கக்கூடிய மற்ற ஓட்டுகளை இழக்க வேண்டாம். அதே மாதிரி எல்லா விதமான ஓட்டுகளையும் நம்ம இப்போ திமுக அதன் கூட்டணிக்கு எதிரான ஓட்டு வங்கியை ஒருங்கிணைப்பது அப்படிங்கறதுல முனைப்பை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது வரும் மாதங்கள்ல வேகம் எடுக்கும், இன்னும் பலப்படும் அவங்க கூட்டணி அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால அவங்க அந்த முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து அதனால திமுக அதுக்கான கவுண்டர் மூவ்ஸ் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். நன்றி திரு ரமேஷ் சேதுராமன். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.